फ्रेंड्स अस्सलामु अलैकुम பூசணிக்காய் பொரியல் ரசம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 1/2 kg பூசணிக்காய் தோலோட கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கணும். 100 கிராம் வேர்க்கடலை, 10 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கணும். கடாய் ஹீட் ஆனவுடன் தேவையான ஆயில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 ஆனியன் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது இதில் போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னாக்கா இதில் பூண்டு கூட இது கொரப்பாக அரிசி போடணும், அதனால 1/2 டீஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கணும். பூசணிக்காய் வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூடி போட்டு கொஞ்ச நேரம் பூசணிக்காய் வேகிறதுக்கு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், ஓப்பன் பண்ணி பூசணிக்காய் வேகிடுச்சு. தேவையான கொத்தமல்லி தூவிட்டு வரமிளகாய், பூண்டு, வேர்க்கடலை இது கொரப்பாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், பூசணிக்காய் பொரியல் தயார். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 10 பல்லு பூண்டு, 3-4 சாம்பார் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 தக்காளி. தேவையான ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான ஆயில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 3-4 வரமிளகாய் இது கிள்ளி போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ஜீரகம், மிளகு, தக்காளி இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 50 கிராம் புளி வாஷ் பண்ணி ஊற வச்சது இது புளி தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான சால்ட்டு, கொத்தமல்லி தூவி இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். கொதி வரதுக்கு முன்னாடி இப்படி நுர வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், ரசம் தயார். சுட சுட சாதம், ரசம், பூசணிக்காய் பொரியல். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.